அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவானது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தமிழக இளைஞர்களுக்கு இலவசமாக உணவு மற்றும் உறைவிடத்துடன் கூடிய 6 மாத கால பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது. அதற்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவானது இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி வழங்குகிறது. அதை குறித்த ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு நான் முதல்வன் SSC ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங் பணிகளுக்கான கட்டணமில்லா 6 மாத கால உறைவிட பயிற்சி திட்டம் நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பு 2025 நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது துணை முதலமைச்சர் அவர்களால் 7/3/2023 அன்று துவங்கி வைக்கப்பட்டது. அப்பிரிவானது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் 2024-2025 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் உரையில் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே மற்றும் வங்கி பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு உண்டு உறைவிட வசதியோடு கூடிய தரமான 6 மாத கால பயிற்சி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக நான் முதல்வன் SSC ரயில்வேஸ் மற்றும் வங்கி பணிகளுக்கான கட்டணமில்லா உறைவிட பயிற்சியினை துவங்க உள்ளது. இப்பயிற்சிக்கான 1000 பயனாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 31/5/2025 அன்று இருவேறு நுழைவுத் தேர்வுகளை நடத்த உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் மாணவர்கள் வங்கி தேர்வுகளுக்கான பயிற்சி அல்லது SSC ரயில்வேஸ் தேர்வுகளுக்கான பயிற்சி இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டுமே பயிற்சி மேற்கொள்ள முடியும். இந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் உள்ள மாணவர்கள் www.nanmudalvan.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து 29/4/2025 அன்று முதல் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 13/5/2025 ஆகும். முக்கிய நாட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நிகழ்வுகள் தேதி கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு வெளியிடப்பட்ட தேதி 28/4/2025. ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் தேதி 29/4/2025. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 13/5/2025. நுழைவுச் சீட்டு வெளியீடு மே மாதம் 3ஆம் வாரத்தில் வெளியிடப்படும். தேர்வு நாள் 31/5/2025 அன்று தேர்வு நடைபெறும். இவ்வாறு சிறப்பு திட்ட இயக்குனர் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக இந்த செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மற்றும் ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங் ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.nanmudalvan.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு கழகத்தின் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகளுக்கான இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ஃபார் SSC ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் நோட்டிபிகேஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல ஏற்கனவே பார்த்ததான் தெளிவாக இந்த நோட்டிபிகேஷன்லயும் கொடுத்திருக்காங்க. விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டீடைல் ஆஃப் த நம்பர் ஆஃப் சீட் கொடுத்திருக்காங்க. கோர்ஸ் SSC ரயில்வேஸ் இதற்கான நம்பர் ஆஃப் சீட் 300 இடங்கள். இதற்கான டூரேஷன் 6 மாத கால பயிற்சி. பேங்கிங் பயிற்சிக்காக 700 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதற்கான டூரேஷன் 6 மாதங்கள். மொத்தமாக 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கல்வி தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. SSC ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் the candidate must hold a UG degree from any recognized university in India. Age eligibility 1/8/2025 கணக்குப்படி SSC ரயில்வேஸ் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மேக்சிமம் 29 வயதுக்கு மிகாதவராக இருக்க வேண்டும். ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. SC SCA ST மாணவர்கள் 5 ஆண்டு வயது தளர்வு உண்டு. BC BCM MBC மாணவர்களுக்கு 3 ஆண்டு வயது தளர்வு உண்டு. அதே மாதிரி கேட்டகரி வைஸா வயது தளர்வு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பேங்கிங் பயிற்சிக்காக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் மினிமம் 21 ஆண்டுகள் முடிவடைந்து 29 வயது மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 28/4/2025.
ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்கும் நாள் 29/4/2025. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 13/5/2025. இஷ்யூ ஆஃப் கால் டிக்கெட் May 3rd week. Date and time of examination both SSC cum railways and banking entrance exam 31/5/2025 காலை 10 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் nil, அதாவது இதற்கான விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. 38 மாவட்டங்களிலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள சென்டர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ப்ரொசீஜர் டு அப்ளை கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா மாணவர்களுக்கு முக்கியமான நோட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி கிளியரா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். ஸ்கீம் ஆஃப் எஸ்எஸ்சி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் OMR பேஸ்ட், அதாவது 100 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. 1 ஹவருக்குள்ளாடி கம்ப்ளீட் பண்ண வேண்டும். பேட்டர்ன் ஆஃப் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. 50 மார்க்குக்கு 1 ஹவர் கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் awareness 25 questions, quantitative aptitude 25 questions 50 மதிப்பெண்களுக்கு, இங்கிலீஷ் comprehension 25 questions 50 மதிப்பெண்கள், ஆக மொத்தம் 100 questions கொடுத்திருப்பாங்க. 200 மதிப்பெண்களுக்கு 1 hour 20 minutes டைம் கொடுத்திருப்பாங்க. சிலபஸ் ஆஃப் த எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் எக்ஸாம் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் aptitude, அந்த மாதிரி சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கீம் ஆஃப் பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பேட்டர்ன் ஆஃப் பேங்கிங் கொஸ்டின் பேப்பர்ஸ் டீடைல்ஸ், எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ், எவ்வளவு மதிப்பெண்கள் போன்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ், அதாவது இனவாரியாக ஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கோர்ஸ் பிளான் அண்ட் கோச்சிங் சென்டர் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசி எண்களிலோ அல்லது மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமான நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. The candidate should deposit an amount of ₹300 towards refundable cost and deposit. It will be refundable after completion of the coaching programs. அதாவது ₹3000 நீங்கள் டெபாசிட் செலுத்த வேண்டும். 6 மாதம் இந்த கோச்சிங் முடிந்த பிறகு உங்களுக்கு இந்த ₹3000 ரீஃபண்ட் பண்ணப்படும். அட்டென்ஷன் ட்ரைனிங் செக்ஷன் டெஸ்ட் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் மேண்டேட்டரி. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நீ ஆன்லைன்ல விண்ணப்பிப்பதற்காக இங்க மேலே லிங்க் கொடுத்திருந்தாங்க. இணையதள விண்ணப்ப லிங்க் கொடுத்திருந்தாங்க. இதுதான் அந்த லிங்க் www.portal.nanmudalvan.tn.gov.in காம்படிட்டிவ் எக்ஸாம், அந்த மாதிரி இந்த லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பதிவு பண்ணுவதற்கான பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல சைன் இன் டு அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க போன் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். போன் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க போன் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்ல விச் எக்ஸாம் ஆர் யூ லைக் டு பி கன்சிடர்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அப்ளிகண்ட் டீடைல்ஸ், நேம் என்டர் பண்ண வேண்டும். ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், நேஷனாலிட்டி, ரிலிஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு எஸ்ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கம்யூனிட்டி டீடைல்ஸ், கம்யூனிட்டி டீடைல்ஸ்ல கம்யூனல் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேம் ஆஃப் த சப்காஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், இஷ்யூயிங் அதாரிட்டி, இஷ்யூயிங் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஐடென்டிட்டி அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ், ஆதார் நம்பர், போன் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி டீடைல்ஸ், அதாவது ஆர் யூ டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன் கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் தெளிவாக என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா எஸ்எஸ்எல்சி டீடைல்ஸ் கேக்குறாங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த போர்டு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் டீடைல்ஸ் தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெச்எஸ்சி அல்லது டிப்ளமோ டீடைல்ஸ் கேக்குறாங்க. சர்டிபிகேட் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், மந்த், அப்புறம் யூஜி டிகிரி டீடைல்ஸ், சர்டிபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, செலக்டட் டிகிரி, ஸ்பெஷலைசேஷன், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க். அப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களது மாவட்டத்தில் உள்ள எக்ஸாம் சென்டர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அப்லோட் போட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர், அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். உங்க சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும்.
SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. நுழைவுத் தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு எல்லாமே மே 3வது வாரத்தில் வெளியிடப்படும். 31/5/2025 அன்று இந்த நுழைவுத் தேர்வு நடைபெறும். நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய 1000 மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கிடைக்கும். உணவு உறைவிடத்துடன் கூடிய இலவசமாக 6 மாத கால பயிற்சி வழங்கப்படும். SSC கம் ரயில்வேஸ், அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மற்றும் ரயில்வேஸ், பேங்கிங் ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. ஆகவே மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.